வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சென்டிமீட்டர். இன்னைக்கு வேலை கிச்சனுக்குள்ளார தான் டேண்டம் பாக்ஸ் டிராவர்ஸை ஃபுல்லாக கழட்டி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்கெட் கழட்டுறது எப்படி அப்படிங்கிறத நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ டேண்டம் பாக்ஸ் டிராவர்ஸை ஃபுல்லாக கழட்டுறது எப்படி அப்படிங்கிறது வீடியோ வந்துட்டு அவ்வளோ அவைலபிளாக இல்லை. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ராயர் சீட் ஆகிற அந்த லைனிங் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் நாளில் வந்து சவுண்ட் மேக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை வந்துட்டு அந்த சவுண்டை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டே பேசலாம். இந்த ட்ராவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண புதுசில் இவ்வளோ சவுண்டு இல்லை. இப்போ வந்துட்டு அந்த ஸ்மூத்தாக போகிறதும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சாஃப்ட் க்ளோஸும் வந்துட்டு சரியாக ஒர்க் பண்ணல. ஃபஸ்ட்டு ட்ராவர்ஸ்குள்ளார இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். இந்த ட்ராவர்ஸ் எல்லாத்தையும் கழட்டி வச்சதுக்கப்புறமா இந்த ஏரியாவை, இந்த கேபினெட் ஃபுல்லாக எப்படி டீப் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால தேவைப்படாதவங்க இக்னோர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். இந்த ட்ராவரை ஓப்பன் பண்ணோன்னே இந்த கார்னரில் இருக்கிற ப்ரெஸ் பட்டனும் இந்த வந்து ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைட் மூடிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது நமக்கு தேவையில்லை. இதை கழட்டுறதுக்கான கிளிப் எங்கே இருக்குதுன்னா கீழே அடியில் கொடுத்துருக்காங்க. இதில் மாதிரியே ட்ராவரோட அடியில் ரெண்டு சைட்லேயும் இருக்கிற கிளிப்பை வந்துட்டு ஒரே நேரத்தில் அமுத்தி பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக புல் பண்ணும்போது இது தனியாக ஈஸியாக கழண்டு வந்துடும். இந்த மாதிரி வெளியே இழுக்கும்போது விரல் அடிபடாமல் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஏரியா பரவாயில்ல, நான் வந்து இதை விடவே மோசமாக அழுக்காக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்கெட் ட்ராவர்ஸாக இருந்தால் இன்னும் பயங்கர அழுக்காக இருக்கும். கீழே அந்த ஹோல் வழியாக எல்லா குப்பையும் கீழே மண்டி கிடக்கும். இப்போ க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டேண்டம் பாக்ஸ் ட்ராவர்ஸை நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ராவர்ஸோட தான், ஏன்னா கழட்ட தெரியாதனால ட்ராவர்ஸோட கை கெட்டின வரைக்கும் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபுல்லாக கழட்டிட்டு க்ளீன் பண்ணுறேன். கொஞ்சம் பிசுக்கு மாதிரியான அழுக்கு இருக்கிறத வந்து விம்ஜெல் போட்டு ஸ்க்ரப் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த ட்ராவர்ஸை ஹோல்ட் பண்ணுற இந்த ஸ்லைட்ஸோட இடுக்குள்ளாரெல்லாம் ரஸ்ட்டாக அழுக்காக படிஞ்சிருக்கு. இது கையை உள்ளே விட்டு க்ளீன் பண்ண முடியாது கண்டிப்பாக. அதனால் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட், அதாவது நான் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து துணியை உள்ளே விட்டு நல்லா அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அமுத்தி பிடிச்சி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் ப்ரஷில் டிப் பண்ணி நான் வந்து இந்த லைனிங் ஃபுல்லாக நல்லா இடுக்கு எல்லாத்துலேயும் நல்லா வந்து அப்ளை பண்ணுறேன். சொட்டு சொட்டாக எண்ணெய் விடுற மாதிரியான கண்டெய்னர்ஸ் கிடைக்கும். ஆனால் அதை விடவே இந்த மாதிரி ப்ரஷில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடியில் இருக்க கேப்லாம் கூட வந்துட்டு ஃபில் பண்ண முடியுது. இப்போ செக் பண்ணிடலாம் இந்த ஸ்லைட்ஸோட மூவிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. முன்னே இருந்ததுக்கு ரொம்பவே பரவாயில்லைங்க ரிசல்ட்டு. முதல்ல வந்து அந்த சாஃப்ட் க்ளோஸ்லாம் சரியாக ஆகாமல் இருந்துச்சு, இப்போ நல்லாவே ஆகுது. ஒரு சூப்பர் டிப் உங்களுக்காக, எந்த கேபினெட் க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி கார்னரில் ஹிட் ஸ்ப்ரே வந்துட்டு பண்ணிவிடுங்க. ஜெர்மன் காக்ரோச், அதாவது அந்த சின்ன காக்ரோச் இருக்கு இல்லையா, அது மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பயங்கரமாக பெருகிடும். அப்புறம் கூட்டமாக வந்தாலும் உங்களால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்புறம் லிட்டராக வாங்கி ஹிட் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு இப்போயே ஒவ்வொரு தடவை க்ளீன் பண்ணும்போதும் இந்த கார்னர்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடும். சோப் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு சூப்பர் டிப், இந்த சின்ன காக்ரோச்சுக்கானது. இந்த ஓரங்களில் தான் வந்து காக்ரோச் வந்து முட்டை வைக்கும் நிறையா. அதனால் வந்துட்டு இது ஆரம்பத்துலேயே நீங்கள் அந்த எல்லா ட்ராவர்ஸ்லேயும் அந்த கார்னர் எல்லாத்துலேயுமே செல்லோ டேப் போட்டு சீல் பண்ணிவிடுங்க. ட்ராவர் வைக்கும்போது லெவல் பார்த்து இந்த ஸ்லைட்ஸ் மேலே வச்சுட்டு உள்ளே தள்ளிடலாம். இந்த மூடும்போது வர சவுண்ட் இருக்குல்லையா, இது வந்துட்டு கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும். அதை நல்லா நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும்.
இப்போ முன்னே இருந்ததை விடவே ஓப்பன் க்ளோஸில் சவுண்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த சாஃப்ட் க்ளோஸ் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அதுவும் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக நெக்ஸ்ட் ட்ராவர் செட்டையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல பண்ண மாதிரியே இந்த ஏரியாவையும் நல்லா க்ளீன் பண்ணிடுறேன். இந்த மாதிரியான பாட்டிலில் ஒரு சைடில் ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி கூட செட் பண்ண முடியும். ட்ராவர்ஸோட டீப் கிளீனிங் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Swarna from Centimeter.